துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், திருழா திருடி அப்படின்னு 3 ஹிட் படங்களை கொடுத்து எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் தனுஷ் அவர்கள். அப்போது ரஜினி சாருடைய மகள் ஐஸ்வர்யாவிற்கு தனுஷிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல அது காதலாக மாறியது. அதன் பின்பு பாத்தீங்கன்னா தனுஷ் சார் வீட்டுக்கு போய் நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு ஐஸ்வர்யா அடம்பிடிக்க குடும்பத்தினர் ரஜினி சாரை சம்மதம் வாங்கி அவங்க 2 பேருக்குமே திருமணமுமே செஞ்சு வச்சாங்க. 17 வருடங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின் திடீர்னு ஒரு நாள் தான் ஐஸ்வர்யா பிரிய போவதாக அறிவித்து அதிர்ச்சியை கொடுத்தாங்க. தனுஷுடைய குடும்பத்துல ஐஸ்வர்யா ஒரு நல்ல மருமகளாக இல்ல அப்படின்னு பலருமே சொன்னாங்க. ஆனாலுமே உண்மையான காரணத்தை தனுஷோ ஐஸ்வர்யாவோ இதுவரைக்குமே சொல்லல. தற்போது அவங்களுடைய 2 மகன்களுமே இருவரிடம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருவரையுமே ஒன்றாக சேர்த்து வைக்க சில விதமான முயற்சிகளுமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் விவாகரத்துல தனுஷர் உறுதியாக இருந்ததால அது நடக்கல. ஆனா ஐஸ்வர்யாவை தனுஷர் முழுதாக வெறுக்கவில்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது. தெலுங்குல நடன இயக்குனராக கலக்கி வரும் ஜானியை வைத்து ஒரு குறும்படத்தை ஐஸ்வர்யா எடுத்த பொழுது அதற்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள். லால் சலாம் படம் வெளியான பொழுது கூட படத்திற்கு வாழ்த்து சொன்னாரு. மேலும் இன்ஸ்டாகிராம்ல ஐஸ்வர்யா போடும் பதிவுகளுக்கு தொடர்ந்து லைக்கையுமே போட்டுட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவிட்டாலுமே உடனே ஒரு லைக் போடுறாரு. பொதுவாக கணவன் மனைவி பிரிந்து விட்டால் இது எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா தனுஷ் நடந்து கொள்வதை பார்த்தா அவங்க மீண்டுமே ஐஸ்வர்யாவுடன் இணைவாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. உண்மையை சொன்னால் அதுதான் ரஜினி சார் அரசியலுடைய மிகப்பெரிய ஆசையாகவுமே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.